நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியாராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 766வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நவகைலாசம்ன்ற ஸ்தலம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த இதில் டெல்லியில் ஒரு பெண்மணி இருக்கா, நம்ம சிஷ்ய தான், ராகப்பிரியான்னு பேர். தங்கமான குழந்தை, நித்தியப்படி பாராயணம், பூஜை கிஜை, கல்யாணம் ஆள் ஒன்று அவளுக்கு. நல்ல சத்தான பொண்ணு. அவள் ரோம மகேஷியை பற்றி ஷீ காட் அட்ராக்டட். நவகைலாசத்தை பற்றி தினமணியில் வந்திருக்குமாம்மா, வெள்ளி மலரில். அதை சொல்லி எனக்கு அது பேப்பர் கட்டிங் அமிச்சா எனக்கு. சரி, அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அந்த பேப்பர் கட்டிங்கில் அது எந்த தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா அது கரெக்டாக இல்லையான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் காமிக்கிற பாருங்கள், அவள் அம்ச பேப்பர் கட்டிங்கினுடைய செய்தி தான். நலன் தரும் நவகைலாச தலங்கள். இந்த ஹோல் டிஸ்பியூட்டாக இந்த சப்ஜெக்டில் இருக்குது. இன்னொரு படம் அவஞ்ச படம் வேறு. இதில் லிஸ்டிங் பாருங்கள். பாபநாசம், சேரன் மாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், மொரப்பநாடு, ஸ்ரீவைகுண்டம், தென் திருப்பேரை, ராஜபதி, சேர்ந்த பூமங்கலம். ராஜபதிலாம் லேட்டஸ்டாக, எப்போ லேட்டஸ்டாக வந்தது, முன்னாடி கிடையாது. அது அது அதை பற்றி ஆர்டிகல்லாம் கூட படித்தேன். 6 கடந்த லிங்கத்தை வச்சுருக்காங்க. இது என்ன வருத்தமான சமாச்சாரம்னா, ரோம மகரிஷியே என்கிட்ட கேட்குறாரு, என்னை பற்றி பேசுகிறான்றார். கரெக்டாக அந்த ராஜபிரியா அனுப்பிச்சோடனே பேசுன்றார். என்ன 2 கோவிலும் மாற்றிருக்கா இந்த டூரிஸ்ட் கண்ட்ரக்ட் பண்ணுறவா, இந்த குருக்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்போ நவகைலாசத்தையே மாற்றிடுறா அவ. அந்த மாதிரி பயங்கர பாவமான காரியம் அது. இது பாருங்கள் அந்த லிஸ்டிங். அதாவது நவகிரக ஸ்தலங்கள் இங்கே தஞ்சாவூர் சைடெலாம் சொல்லிட்டு இருக்காங்க, கும்பகோணம் சைடில். அதே மாதிரி திருநெல்வேலி செஞ்சுட்டு அது நவகிரக க்ஷேத்திரத்தையும் நவகைலாசத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டான். அப்புறம் வெரி ரேர் புக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி படித்தான். ஆதி கைலாச ஸ்தலங்கள் தனியாக இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதி கைலாசம்னு இருக்குது. அதுதான் ஒரிஜினலான நவகிரக கைலாச ஸ்தலங்கள். இப்போ நடுநோடு இடைச்செறிகளால் கொடுத்துட்டான் சிலதெல்லாம். அதெல்லாம் தப்பான சமாச்சாரம். அது வரக்கூடாது, பாவம் தான் வரும் அப்படி பண்ணால். ஏன்னா பாபநாசம், சேரன் மாதேவி, இப்போ சேரன் மாதேவி ஆல்ரெடி இருக்குது, அம்மைநாதர் போட்டிருக்கான், பாபநாசர் போட்டிருக்கான். ஆக்சுவலாக நவகைலாசம் எல்லாத்தையுமே கைலாசம். ரோம மகரிஷியே இருக்கும்போது காட்சி சொல்கிறார், நான் இருக்கிற இடமெல்லாம் கைலாசநாதர்ன்றார். அவர் பிரதிஷ்டை பண்ண லிங்கமெல்லாம் கைலாசநாதர் தான். அதான் நவகைலாசம். வேறு பேர் இருந்தால் நவகைலாசத்தை சொல்ல முடியாது. அது பேசிக் ரூல் தெரிஞ்சுக்கணும் நினைக்காது. பாபநாசத்தில் ஸ்ரீ பாபநாசர், சேரன் மாதேவியில் அம்மைநாதர். இது கொஸ்டின் மார்க் ரெண்டுமே. கோடகந்தல்லூர் கைலாசநாதர் போட்டிருக்கா. அந்த ஊரில் போய் பார்த்தா வேறு பேர் போட்டிருக்கு. குன்னத்தூர் கைலாசநாதர். பாருங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இது நவகிரக க்ஷேத்திரம் இங்கே வந்தது. நவகைலாசம் தான் கணக்கு. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கைலாசநாதர், தென் திருப்பேரே கைலாசநாதர், ராஜபதி ஸ்ரீ கைலாசநாதர், சேர்ந்த பூமங்கலம் ஸ்ரீ கைலாசநாதர். முதல்ல இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ரோம மகரிஷி அகஸ்தியரோட சிஷ்யன். நல்லா படிங்க. ரோம மகரிஷியோட உடம்புல 72,000 ரோமம் இருக்குது. ஒரு ரோமம் விழும் காலம் ஒரு பிரம்மாவோட ஆயுள் கணக்கு. ஸ்ரீ 7.5 கோடி பிரம்மா ஆயுள் முடிவு வரைக்கும் பூமியில் இருப்பார். ஒரு பிரம்மாவுடைய காலமே பல கோடி வருஷம். 7.5 கோடி பிரம்மாவோட காலம் வரைக்கும் இவர் இருப்பார்னா பாருங்க, பார்க்கலாம் முடிவே கிடையாது. அது கூட இதில் தென் திருப்பேரை போட்டு இதில் சேலத்தெல்லாம் தட்டி போகும்போது காக்கபுஜன் அவுகலாதேவிக்கு சமாதியாக வச்சுட்டாங்க. அவர்களெலாம் இறப்பே கிடையாது. அவெல்லாம் இது கைலாச பர்வதத்தில், மேற்பர்வதத்தில் ஆலமரத்தில் வெள்ளைக்காரக்காக இருக்கார் அவர். அவருக்கு ஜீவ சமாதி எப்படி இங்கே வரும்? அதை வந்துட்டு போயிருக்கலாம், அது நோ டவுட் வந்துட்டேன்.
பட் அவளெல்லாம் இந்த மாதிரி சொன்னால் மகா பாவம் புரிஞ்சுக்கணும். இவாளுக்கெல்லாம் வந்து முடிவே இல்லாதது எப்பயுமே இருக்கா. ஸோ இது ஒரு லிஸ்டிங். பாப்பநாசம் சூரியன், சேரன் மாதேவி சந்திரன், கோடகந்தல்லூர் செவ்வாய், குன்னத்தூர் ராகு, முரப்பநாடு குரு, ஸ்ரீவைகுண்டம் சனி, தென் திருப்பேரை புதன். அடுத்து வந்து உங்களுக்கு கேது போட்டிருக்கா, ராஜபதி கேது. சேர்ந்த பூமங்கலம் சுக்கரன். சேர்ந்த பூமங்கலம் கிடையாது. அதான் அகசியர் வந்து ஒரு 9 தாமரை மலரை கொடுத்து ரொம்ப பரிசிட்டு, நீ இந்த தாமிரபரணி நதியில் விடு, எங்கெங்கெல்லாம் அந்த பூ இதுங்கிறதோ அங்கே போய் அந்த கோவிலை கட்டு அப்படின்றார். சரி, நான் சொன்னது நம்ப மாட்டேன் சில பேர். முதல்ல நான் வந்து பிரம்மதேசத்தில் போய் இறங்கி அந்த கோவிலை போய் பார்க்குறேன். பிரம்மாண்டமான கோவில், பிரம்மதேச கோவில். பிரம்மதேசம் பார்த்துட்டு வந்தால் மிச்சம் எல்லாம் பேசவே மாட்டேன். இந்த ராடான் டிவி, ராதிகா டிவியில் அது வச்சது அண்ணாமலை ஒரு சீரியல் எடுத்தோம் அந்த காலத்தில். ரொம்ப அழகான சீரியல் அது முழுக்க பிரம்மதேசம் எடுத்தது. அப்போ பீரியடில் வந்து அந்த கோவிலுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். பெரிய திருக்குளம். இங்கே என்னென்னா காஞ்சி மடத்தினுடைய 3வது ஆச்சாரியார் ஆதிசங்கரர், சுரேஸ்வரர், சர்பஜாத்தமர் 7 வயசு பண்ண பையனா இந்த ஊர்லேருந்து வரார். இங்கே அந்த சர்பஜ பீடன் ஆதிசங்கர் ஏறும்போது பிரம்மதேசத்துலேருந்து 7 வயசு பையன் அந்த இருக்கிற அந்த வாளுடைய வேதிகாலோட இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா. அது ஆதிசங்கரே பார்த்து வேந்து போற்றுறார் அந்த பையனை, ரிக்வேதிக் பாய். அந்த 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 பையன் வந்தோடனே அப்பா அம்மா வர சொல்லி இந்த பையனை மடத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி சின்ன வயசுலேயே படத்துக்கு வந்துட்டோம் அந்த பையன். அவர் தான் வந்து சர்பஜாத்தமர்ன்ற பெரிய மகான். ஹீ பிலாங்ஸ் டு பிரம்மதேசம். பிரம்மதேசத்திலே போர்டு போட்டுருந்தான். இப்போ அடுத்த தடவை போர்டு பார்க்க முடியல. முதல் தடவை பார்த்தேன் நான் அந்த போர்டை. பெரிய இந்த போர்டு என்ன, இந்த ப்ளூ கலரில் ப்ளூ அண்ட் ஒயிட்டு அந்த இது அது பேர் இந்த பிங்கான் மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் பிரம்மாவின் பேரனும் ரோமேஷ மகர்ஷியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கைலாசநாதர்னு போர்டே இருக்குது. எண்டோமெண்ட் கோவில் தான். இப்போ எண்டோமெண்ட் எப்படி அலோவ் பண்ணுறான்னு எனக்கு புரியவே இல்லை. பிரம்மதேசே கட் பண்ணிட்டா, இப்போ கிடையாது. இப்போ பிரம்மதேசம் முக்கியமான கோவில் நவ கைலாசத்தில், ஆதி கைலாசத்திலே இருக்குது. அது ஒன்றாச்சா. அடுத்தது இந்த இது கங்கை கொண்டான் இருக்கு இங்கே திருநெல்வேலி பக்கத்துலேயே. அழகான கோவில் இது. அங்கே கைலாசநாதர் அந்த கோவிலை கட் பண்ணிட்டான். இந்த கங்கை கொண்டான் கோவில், கைலாசநாதர் இந்த கோவிலையும் கட் பண்ணிட்டான். ஹூ வாஸ் டன் இட்? எண்டோமெண்ட் ஷுட் டேக் சிவியர் ஆக்ஷன் ஆன் தம். ஆதி கைலாச லிஸ்ட்லேயே இருக்குது. இது எப்படி மாற்றுவாத? மகா பாவங்கள். இது மாதிரி யாரை பண்ணானா அவளை பாவம் பிடிக்கும். அவள் வந்து ரொம்ப அவசப்படுவாள் பிற்காலத்தில். இது கங்கை கொண்டான் கோவில். இது ரோம மகர்ஷியால் தான் பண்ணிந்து. இந்த கைலாசநாதர் பெரிய ரோம மகர்ஷியே கனவுலேருந்து பேசியிருக்காரு இந்த சப்ஜெக்டை. ஸோ இப்போ 2 தப்பு நடந்துருக்குதுல்ல. ராஜபதியை பின்னாடி இன்க்ளூட் பண்ணா. இப்போ ரீசெண்டாக ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள தான் நடந்தது ராஜபதி. கங்கை கொண்டான் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு பிற்பட்டது. ரோம மகர்ஷியோட காலத்து கோவில் அது. ஸோ கைலாசநாதர் அங்கே வந்து ஒரு அக்ரஹாரத்தில் அம்பாளே பொண்ணாக பிறக்கிறாங்க. கங்கை கொண்டானில் பிறந்து இப்போ அந்த வீடு இருக்குது. அந்த வீட்டில் இந்த வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள்லாம் பூச்சி இதெல்லாம் பண்ணி அம்பாள் பிறந்து 9 வயசில் தபஸ் பண்ண போயிட்டேன். ஈஸ்வரன் நோக்கி துதிச்சு. இந்த இன்சிடென்டெல்லாம் நடந்து கங்கை கொண்டான்ல திருநெல்வேலி மக்கள் எப்படி பொறுத்திருக்கிறான்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த கங்கை கொண்டான் அந்த பிரம்மதேசம் கட்டாயம் தி ஷுட் பி இன்க்ளூடட். வேறு எதாவது இன்க்ளூட் பண்ணால் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ பாபநாசத்தை ஆரம்பித்து சேர்ந்த பூமங்கலம் அதோட முடிகிறது. பட் எப்படி தலியாக்க இந்த வரலன்னா மேபி பிரான்ச்சஸ் ஆற்றின் போக்கே மாறிடுறது.
மாறி இருக்கலாம். பட் வந்து வி கேனாட் இன்க்ளூட் ஆன் அவர் ஓன். நம்ம ஊர் பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை மாற்ற முடியுமா யாராவது? அந்த மாதிரி பண்ணிக்க தப்பு நடந்திருக்கு. இந்த 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 நவகை கைலாச லிஸ்ட்டில் பியூர்லி கமர்ஷியலாக வச்சு இது மாதிரி பண்ணியிருக்காத மகா 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 பாவம். அவளை ரோம மகரிஷியோட சாபத்துக்கு தான் அவள் யார் பண்ணாலோ தெரியாது இருக்குது. பட் பிரம்ம தேசம் இஸ் அ மஸ்ட். இட் ஷுட் பி இன்க்ளூடட். பிகாஸ் கைலாசநாதர் மகனாகி எவ்வளோ பெரிய லிங்கம், எவ்வளோ பெரிய அம்பாள், பெரிய இது அங்கே பிரம்மதேசத்துக்கு போய் நான் இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆருத்ரா தரிசனம்லாம் பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நேயர்களுக்கு தெரியணும். ஒருத்தர் சொன்னான்னா அப்படியே புக்கை வச்சு அப்படியே புக் வாமா படிக்க வேண்டியதான் புக்கை. பட் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியணும். ஸோ ரோம மகரிஷி அவரால் அந்த புஷ்பங்கள் விடப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஒதுங்கித்தோ அங்கெல்லாம் கட்டாயம் கைலாசநாதர் தான் பேர். கைலாசநாதர் அந்த சிவன் பேர் இருந்தால் அந்த இடம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இதில் கூட குன்னத்தூர்னு ஒரு போனேன். கைலாசநாதர் கிடையாது. இப்போ தான் கைலாசநாதர் வச்சிருக்கா பேரத்தை. சில இடத்துல மாறுபட்டிருக்கு. எந்த எக்ஸாக்டாக அந்த ஆதி கைலாச லிஸ்ட்டு ஒரு நாள் வந்து நான் அதை திருப்பி பேசுகிறேன் நான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய சப்ஜெக்ட். அதை வந்து என்டோமெண்ட் ஷுட் டேக் சிவியர் ஆக்ஷன் ஆன் தம். ஒரிஜினல் ஆதி கைலாச லிஸ்ட்டை தான் வந்து இது இந்த இதுவாக இந்த நவகைலாசன்றதை இது பண்ணோம், டிக்ளேர் பண்ணோம். இப்போ இஷ்டம் போல் டூரிஸ்ட் ஆள், ஆட்டோக்காரன், டாக்ஸிக்காரன் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது. ரோமேசர் ரோம மகரிஷி அவருடைய உருவத்தை பகல் அரியத்தோட நானே பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணியிருக்கு. இவர்தான் ரோமேச மகரிஷி. அரியத்துறையில் 2001 இது பண்ணி குரு பூஜை ஆரம்பித்து ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் அவருடைய பர்த்டே குரு பூஜை அன்றைக்கி ஆரம்பித்தேன். 2004 கோவில் கட்டி பிரதிஷ்டை ஆச்சு. 25 வருஷம் பண்ணிட்டுருக்கேன் இங்கே அரியத்தூரில் இந்த குரு பூஜையை. அழகாக அந்த அரச மரம், ஆலமரம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடியில் உட்காந்துட்டுருக்கார் அவர். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மகரிஷிகள் இவளோட விளையாடக்கூடாது. நம்ம வந்து நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணி யாருக்கு தெரியும் இது மாதிரிலாம் பண்ணான்னு. ஆக்சுவலாக கும்பகோணத்துக்காரெலாம் இது மாதிரி பண்ணுவான். பட் திருநெல்வேலிக்காரன் எப்படி இப்படி பண்ணுறாலாம் தெரில எனக்கு. ரொம்ப வருத்தமான சப்ஜெக்ட் இது. இங்கே கூட மயிலாண்டவர் கோவில் இருக்குது இங்கே இது திருவத்தியூரில். அங்கே வந்து ரோமேச மகரிஷி ஜீவசமாதி போட்ட ஜீவசமாதியாக இருக்க. இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டில் கிச்சனில் இருந்து இந்த சிலை இப்போ பார்த்தா பெரிய இது பண்ணி 18 சித்தரெல்லாம் வச்சு படைக்க ஆரம்பிச்சிட்டாவா. இதெல்லாம் நம்பாதங்க. படம்பக்கநாதர் இதில் போய் மறைஞ்சி போயிட்டா சொல்லப்படுறது ஒரு கதை இருக்குது அது மாதிரி. ஆனால் வந்து ரோம மகரிஷி சொல்லும்போது இப்படி தான் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சித்த புருஷா போயிடும் ஜீவசமாதினா சொல்கிறதெல்லாம் ஹம்பக்கு. டோன்ட் பிலீவ் ஆல் தோஸ் திங்ஸு. ரோம மகரிஷிக்கு வந்து முடிவே கிடையாது. அவருடைய நட்சத்திரம் திருநட்சத்திரம் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம். ஆவணி சுவாதி ஒரு நட்சத்திரம் சொல்லி இந்த நவ கைலாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த இதை சரியாக ஆதி கைலாசம் ப்ளீஸ் சர்ச் இன் கூகுள் அண்ட் அரேஞ்ச் கெட் தி லிஸ்ட். அதுதான் கரெக்டான லிஸ்ட்டு. ஸோ இதோட என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.